ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் ஈட்டர் மான்வாவோட எபிசோட் 15 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே நம்ம ஹீரோவோட டீம் ஒண்டி தான் ஜெயிச்சிருக்கோம்ல. அங்கே வரும்போதே நம்ம கேத்ரின் கேட்குறா, ஆமாம் எங்களோட மொத்த டீமுக்கும் என்ன ஆச்சு? உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், இது ரொம்ப லேட்டு, ஆல்ரெடி அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஒண்டி தப்பிச்சிங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவங்க இருந்தா ஒண்டி தான் உங்களால தப்பிக்கவே முடியும். எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? நாங்க தான் வெளியில வந்ததே. ஆனா எனக்கு இன்னமும் புரியல. ஆமா, நீ உண்மையிலேயே யாரு? நீ உண்மையிலேயே ஒரு எஃப் ரேங்கர் தானா? நீ நம்புறியோ இல்லையோ, இது லக்கெல்லாம் ஒன்றும் இல்ல. அங்க உடனே நம்ம கேத்ரின் கேக்குறா, உள்ள ஏதாச்சும் ஸ்பியர் மாதிரி ஏதாச்சும் விஷயத்த நீ பாத்தியா? ஜாம்பியா இருந்த எங்களோட ஆளுங்க கிட்ட யாருக்கிட்டயாச்சும் நீ பாத்தியா? உடனே நம்ம ஹீரோக்கு புரியுது, இவ சொல்றது அதே ஸ்பியர் தானே. இதனால டைரக்டா அவன் சொல்லிடுறான், இல்ல நான் ஒன்னும் ஸ்பியர்லாம் எதுவும் பார்க்கல. ஆனா நீ கேக்குறதுலயே எனக்கு தெரியுது, நீ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெட்டோட டாபிக்க நீ மாத்துறதுக்கு ட்ரை பண்றன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியும்ல, இதுக்கு முன்னாடியே நீ என்ன ப்ராமிஸ் பண்ணனு, அதை நீ மரியாதையா நிறைவேற்றணும். அங்க உண்மையை சொன்னா நம்ம கேத்ரினுக்கு கையெல்லாம் அங்க பயங்கரமா நடுங்குது. அங்க இதனால நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியல, இந்த மாதிரி நீ அவுட் ஆஃப் சென்ஸ்ல இருக்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் திரும்பவும் அப்புறமா உன்னை சந்திக்கிறேன். இரு, நீ எங்களோட ஃப்ளவர் கில்ட ஜாயின் பண்றியா? கேரண்டியா உங்களுக்கு உங்களோட இண்டஸ்ட்ரியில கிடைக்காத நிறைய விஷயத்த நான் உனக்கு கிடைக்க வைக்கிறேன். லீக்கும் நல்லாவே புரியுது, எப்படியாச்சும் அவளோட பக்கத்துக்கு ஹீரோவை கொண்டு வர பாக்குறான்னு. ஆனா அது நடக்க வாய்ப்பு இல்ல. அதுக்குள்ளேயே அந்த வயசானவரு, அந்த ஜெனரல் அவரு வராரு. அங்க அவரை பார்த்தோன்னே லீயும் செல்யூட் அடிக்கிறான். அவரும் அங்க சிரிச்சுக்கினே வராரு. என்ன விஷயம் இங்க போயின்னு இருக்கு? அப்பனா இப்படி சொல்லாத, என்னோட கீ சோல்ஜரை நீ தூக்க பாக்குறியா? உன் பக்கம் நீ வளைச்சிக்கலான்னு பார்த்தா அப்படியெல்லாம் நடக்காது. இல்ல நான் அவனுக்கான பெனிஃபிட் ஒண்டிதான் சொன்னேன். ஓ அப்படியா? ஆனா நீங்க நிறையவே ரூல்ஸ் எல்லாம் டிஸ்ஓபே பண்ண மாதிரி இருக்கு அந்த ரயில. அதுக்கும் மேல நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கீங்க போல. நீங்க பண்ண விஷயத்தினால லைனையே கிராஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இத பத்தி ஒரு கம்ப்ளைனா நான் ஃப்ளவர் கில்டோட மாஸ்டர் கிட்ட சொல்லிதான் ஆகணும் போல. அங்க இப்படி ஒரு சொல்லும் போது பயங்கரமா அவளுக்கு கோவம் வருது. அவளோட கையோட நகத்தை அவளோட கைக்கு உள்பக்கமா அவ குத்தினே இருக்கா. அந்த அளவுக்கு கோவம் அவளுக்கு. இருந்தாலும் கேத்ரினால அங்க எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த வயசானவரு பயங்கரமா பாராட்டாரு. பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரியே 100% கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நீ எப்படியோ எல்லாரையும் கொண்டு வந்துட்ட. நான் எதிர்பார்க்கல உன்னால இப்படி பண்ண முடியும்னு. அதே மாதிரி என்னால வெயிட் பண்ண முடியல ப்ளூ ஃப்ளவர் மாஸ்டரோட மூஞ்ச பாக்குறதுக்கு. அவரோட மூஞ்சும் இதனால ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோக்கும் புரியுது, இவருக்கு அவரை நல்லா வெறுப்பேத்தணும், அதுக்காக தான் இப்படி பண்றாரு. இந்த வயசான ஜெனரலும் சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில முதல் முறையா உன்ன மாதிரி ஒருத்தனை இப்பதான் பாக்குறேன். உடனே நம்ம லீ சொல்றான், அப்படியெல்லாம் இல்ல, அவனும் இதை தனியா பண்ணல, இதுல என்னோட டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்கும் பங்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட ப்ராமிஸ நீங்க மறக்கல, அந்த ப்ராமிஸ நீங்க நிறைவேற்றணும். எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கு பயங்கரமான பர்சனாலிட்டி இருக்குப்பா. அதனால உன்னோட ஸ்குவாட நான் ப்ரொமோட் பண்றேன். நீயும் இப்போ ஏ ரேங்குக்கு போயிட்ட. நம்ம ஹீரோ அங்க மனசுலயே கத்துறான், யோ கிளவா, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் விஷயத்த பத்தி பேசினா ப்ரொமோஷனை பத்தி ஏன் கிட்ட பேசின்னு இருக்கேன். உண்மையிலேயே இவன் என்ன கடுப்பேத்தின்னு இருக்கான். இந்த ஹீரோவால எதுவுமே பண்ண முடியலையா? அவன் தேங்க்யூ சார்ன்னு கத்துறான். ரொம்ப நன்றி சார், என்னோட ஸ்குவாட் முழுக்க ப்ரொமோஷனை தந்ததுக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. எனக்கு வெப்பன் தரதெல்லாம் ஓகே தான், ஆனா என்னோட ஒட்டுமொத்த ஸ்குவாடுக்கும் இங்க வெப்பனை தந்தாவணும். அதுவும் ஒரு டிவைன் வெப்பனா இருக்கணும். இதை கேட்கிற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஜாம்பி கேட்டே ஓவர் ஆயிடுச்சு. இப்பயும் ஆளு டிவைன் வெப்பன் வேணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். இதுக்கப்புறம் இந்த நியூஸ் தான் அங்க எல்லா பக்கமும் பரவி இருக்கு. ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க. முக்கியமா எஃப் ரேங்க் ஆளுங்களெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு யோசிச்சாங்க. ஆனா அவங்க தான் அங்க ஜெயிச்சதே. ஃப்ளவர் கில்ட் ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதுலயும் நம்ம லீயோட ஸ்குவாடு தாங்க ஜெயிச்சதே. இதுதான் நம்ம லீயோட ஸ்குவாடு உட்கார முதலாம் அங்க பேசின்னு இருக்காங்க. சில பேருக்கு அங்க வயிறு எரியுது. இருந்தாலும் அவளைக்கும் நம்ம ஆளுங்க அவங்களை கண்டுக்கல. ஏன் நம்ம பாருக்கு 2-3 பொண்ணுங்களுக்கு அவன் எப்படியெல்லாம் சாகசத்தை பண்ணா அதெல்லாம் அவன் சொல்றான். ஜாம்பி கிங் எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு தெரியுமா? அதை நாங்க பயங்கரமா அப்படியே கொன்னோம். அங்க லீக்கு வர மானா இல்ல, அந்த டைம்ல நான் தான் உதவுனேன் அப்படின்னு ஆளு ஏத்தி சொல்ல அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது அப்படியா? அவளோட ஸ்குவாடு இந்த அளவுக்கு ஒரு மூஸ்டாங்க? ஆமா, இது ஒண்டி இல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் லீயோட ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் நம்ம லீய காட்டுறாங்க. நம்ம லீக்கு ஒரு கிரவுன் கிடைச்சிருக்கும்ல, அதை அவன் சாப்பிடறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஸ்டார்டிங்ல ஒரு குண்டை கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பான்ல, அவன் அங்க வரான். லீ, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களை எதிர்த்து
சேர்த்து நிறைய விஷயங்களை பண்ணேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க லீ. இவன் வேற கண்ட நேரத்துல தான் வருவான். ஒரு லெஜெண்டரியான ஐட்டம் சாப்பிடலான்னு போனாதான் இவன் வருவானா? அங்க லீ அவன் சொல்றத கண்டுக்கல. அவன் திரும்ப மன்னிப்பு தான் கேக்குறான். அட்லீஸ்ட் என்ன பார்க்க வச்சு செய்யுங்க, அதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ண ஒத்துக்கிறேன், எனக்கும் அந்த ட்ரைனிங் வந்து வேணும், என்னையும் நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்களா இப்படின்னு குண்டனும் அங்க கேக்குறான். ஆனால் நம்ம லீ அவனை கொஞ்சமா அவன் முழுங்க ஆரம்பிக்கிறான். அவன் முழுங்கிடுவானா? அவனோட வயிற்றுக்குள்ள இது போயிது ஒரு ஃபர்னஸால அது செம்ம வேகமா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த மெட்டலும் அப்சர்வ் ஆக நம்ம ஹீரோக்கு ஒரு புது விதமான பவர் கிடைக்குது. இது அவன் எதுக்கு பண்ணானா, கூடிய சீக்கிரத்துல இவங்க இருக்கிற இந்த இடம் சியோல் ஒரு ஜாம்பி வேவ் வரப்போகுது, அதுக்காக தான் இப்போ இதை பண்றானே. இதுக்கும் மேல அந்த படையில நிறைய பேர் தேவைப்படுவாங்க. குண்டனை வேற இப்படி கேக்குறான், அதனால ஒத்துக்கிறான். ஏய் ஓகே, நான் வந்து ஒத்துக்கிறேன். கேட்டவனே குண்டனுக்கு அங்க ரொம்ப சந்தோஷம். சரி, உண்மையை சொன்னா ப்ரிப்பரேஷனுக்கு ரெடியாவு, ஏன்னா நீ எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண போறேன்னா சாகுற அளவுக்கு நீ ட்ரெயின் பண்ணணும். என்னது நீங்க சொன்னது எனக்கு சரியா கேட்கல, வாடா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஆளு தரன்னு இழுத்துன போறான். சீன்ல நம்ம லீ கிட்ட அடி வாங்கின அந்த வேம்பையரை காட்டுறாங்க. அவங்க நிக்கும் போதே பின்னாடி ஒரு போர்ட்டல் உருவாகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு தாடியோட இருக்கிற ஒரு வேம்பையர் அங்க வந்து, அடே பைத்தியக்காரா, உனக்கு தெரியுமா உன்னால நம்ம எவ்வளவு ஐட்டம்ஸை இழந்தோன்னு, உன்னால அந்த கேட்டோட டெஸ்ட சிம்பிளா முடிக்க கூட முடியல, நீ என்னதான் பண்ணுந்த, என்ன மன்னிச்சிருங்க இப்படின்னு இவன் சொல்றான். சைட்லி இன்னொரு பொண்ணு சொல்றான், உன்னை நாங்க இங்கேயே விட்டுருக்கணும், இங்கே நீ செத்து போயிருக்கலாம், நான் லக்கிலி நீ வந்து தப்பிச்சிட்ட, நாங்களும் இங்க வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. சியோல் ரீஜன் முழுக்க ரத்தத்தோட ஆறு அப்படியே பரவ போகுது. இதுக்கப்புறம் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனும் யாருக்கிட்டயோ போன் பேசின்னு இருக்கான். என்ன ஆக்சுவலா அந்த பார்த்த கேண்டிடேட் அவன் வந்து பார்த்தபடி பார்த்தா டைமை ஃபெயில் ஆக்கிட்டான் போல. சரி, இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்த நம்ம வந்து நடக்க வைக்கணும். இன்னும் யாரோ ஒருத்தங்க கிட்ட அவன் பேசின்னு இருக்கான். இவரு யாருன்னா கிரேட் மவுண்டனோட கில்டு மாஸ்டர். கொரியாரியே இவரோட கில்டு 3rd ரேங்க்ல இருக்க ஒரு கில்டு. அதுக்கப்புறம் அவரு போகும்போதே சொல்றாரு, நான் வந்து பிளாக் மார்க்கெட்ல என்னோட கண்ணை ஒரு பக்கம் வச்சுனே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த கீ எப்படியாச்சும் வேணும். போட்டோல இருக்கப்படி பார்த்தா யாரோ ஒருத்தங்க அவனை பயங்கரமா எரிச்சிருக்காங்க. அவன் கிட்டதான் அந்த கீயும் இருக்கு. யாரா இருக்கும் அது? அந்த பர்சனை எரிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவன் கிட்டதான் அந்த கீயும் இருக்கு. அவ்வளவுதான், சியோல ஒரு பயங்கரமான வேவ் ஓபன் ஆக போகுது. நான் வந்து அந்த இடத்துல ஒரு 4 கேட்டை ஓபன் பண்ணி ஒரே டைம்ல அந்த 4 கேட்டையும் ஸ்பிளிட் பண்ண போறேன். அதனால நீ வந்து கவலைப்படாத, கொரியாவோட அந்த சேர்மேன் அவனை நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு அவன் வச்சிருக்க அந்த போனை ஒண்ணுமே இல்லாமக்கி நொறுக்கி போட்டுறான். இந்த இடத்துல நிறைய டெட் பாடிஸா இருக்கு. எல்லாத்தையுமே பண்ணது அந்த வித்தியாசமான வேம்பையரோட கூட்டம் தான். கூட்டத்தோட கமாண்டர் தான் இவரே. அந்த கிரேட் மவுண்டனோட கில்டு மாஸ்டரும் சொல்றாரு, சீக்கிரம் அந்த சியோல்ல இருக்க வேவ ஆரம்பிங்க, அங்க இருக்கிற எல்லாருமே சாகணும், யாரோட மூச்சு காத்தும் அங்க இருக்கவும் கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க எங்கல இருந்து ஆரம்பிக்கணும்னா அந்த மிலிட்டரி யூனிட் அதை ஒட்டு மொத்தமா அழிங்க என்ன இப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த தான் அவங்க சொல்றாங்க. இவர் எதுக்காக அந்த கீயை தேடணும், அந்த கீ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா தெரியுது. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட யூனிட்டும் அங்க இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பேசியிருப்பான் சியோல்ல ஒரு வேவ் வரப்போகுதுன்னு. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். சோ மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்பதான் இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.